இலங்கை மற்றும் அமெரிக்காவிற்கு இடையிலான வர்த்தக இடைவெளியை குறைப்பதற்காக அமெரிக்காவில் இருந்து மசகு எண்ணெயை கொள்வனவு செய்யக்கூடியவாறு நடைமுறைகளை தயாரிப்பது தொடர்பில் இலங்கை கவனம் செலுத்தியுள்ளது. பரஸ்பர ஒப்பீட்டு தீர்வு வரையை மேலும் குறைப்பதற்கான கலந்துரையாடல்கள் அமெரிக்காவுடன் இடம்பெற்று வருகின்ற நிலையிலேயே இது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டுள்ளது. අපි පිරිපහදුවේ බොරතෙල් වල අපිට තව කම්පිටිෂන් එක වැඩි කරගැනීමේ உண்மையில் எமது மசகு எண்ணெய் சுத்திகரிப்பில் புதிய போட்டித்தன்மை ஏற்படுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது. அண்மையில் ஏற்பட்ட யுத்தம் காரணமாக மத்திய கிழக்கு நாடுகளுக்கு வெளியிலிருந்து மசகு எண்ணெயை கொள்வனவு செய்வது தொடர்பில் கலந்துரையாடினோம். ஆப்பிரிக்க பிராந்தியத்தில் மற்றும் வேறு பிராந்தியங்களிலிருந்து மசகு எண்ணெயை பெற்றுக் கொள்வதற்கு நாம் முயற்சி செய்து வருகின்றோம். தற்போதுள்ள சுத்திகரிப்பு நிலையத்தில் அனைத்து மசகு எண்ணெய்களையும் சுத்திகரிக்கும் வசதி இல்லை. இதனால் மசகு எண்ணெயின் மாதிரிகளை பரிசோதித்த பின்னர் எம்மால் சுத்திகரிக்கக்கூடிய எண்ணெய்க்காக எமது விலைமனு கோரல் நடைமுறையை திறப்பதற்கு எதிர்பார்க்கின்றோம். இதன் பிரகாரம் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் WTI மசகு எண்ணெயின் மாதிரிகளை பெறுவதற்கு ஏற்கனவே நடவடிக்கை எடுத்துள்ளோம். அந்த மாதிரிகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அவை எமக்குரிய முறையில் காணப்படுமாயின் அவர்களுக்கு விலைமனு கோரலில் பங்கேற்க முடியும். விலைமறு கோரலின் பிரகாரம் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் என்ற ரீதியில் குறைந்த விலையில் போட்டித்தன்மையுடன் பெற்றுக்கொள்ள நாம் எதிர்பார்க்கின்றோம். இதனூடாக வர்த்தக இடைவெளியினை குறைப்பதற்கு இலங்கைக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும். இதேவேளை அமெரிக்காவினால் விதிக்கப்பட்ட 30% தீர்வு வரையை மேலும் குறைப்பதற்கான கலந்துரையாடல்கள் சாதகமான நிலையை அடைந்துள்ளதாக பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இது தொடர்பிலான மற்றொரு ஜூம் கலந்துரையாடல் நாளை மறுதினம் நடைபெறவுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இருதரப்பு இறுதி இணக்கப்பாட்டிற்கான ஒப்பந்தம் தொடர்பில் இதன்போது கலந்துரையாட உள்ளதாக பிரதி அமைச்சர் தெரிவித்தார். இலங்கையிலிருந்து அனுப்பப்படும் பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட 44% தீர்வு வரையை 30% குறைக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அண்மையில் நடவடிக்கை எடுத்திருந்தார். இதனை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு கடிதம் மூலம் அறிவித்திருந்தார். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் தீர்வு வரை நடைமுறைப்படுத்தப்படும் என அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த தீர்மானத்தில் மாற்றம் ஏற்படுமா? ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதிக்கு பின்னர் அமெரிக்கா என்ன செய்ய போகின்றது? இது தொடர்பில் வணிக செயலாளர் ஹேவான் லுட்னிக் CBS தொலைக்காட்சிக்கு வழங்கிய நேர்காணலில் தெளிவூட்டினார். Oh, they're going to love the deals that President Trump and I are doing. I mean, they're just going to love them. ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி புதிய தீர்வை வரி நடைமுறைப்படுத்தப்படும். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியின் பின்னரும் எம்முடன் கலந்துரையாட முடியும். ஒரு சில இணக்கப்பாடுகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். அதற்கு வித தடைகளும் கிடையாது. எனினும் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் தீர்வை வரியை செலுத்த வேண்டும். உலக நாடுகள் தற்போது 10% செலுத்துகின்ற நிலையில் சீனா 30% செலுத்துகிறது. அமெரிக்க மக்களுக்காக மாதாந்தம் $30 பில்லியனுக்கும் அதிக டாலரை வருமானமாக பெறுகின்றோம். அதனால் எமது இடைவெளி நிரப்பப்படுகிறது. அதனையும் நினைவில் கொள்ளுங்கள். அமெரிக்காவை பலப்படுத்தும் நடவடிக்கை இதுவாகும். நாம் இறுதியில் அமெரிக்காவை பாதுகாப்போம். No, that's a hard deadline. So on August 1st, the new tariff rates will come in. இந்த வர்த்தக பற்றாக்குறையை சரி செய்து நாட்டை சரியான பாதைக்கு இட்டுச் செல்வதாக கூறுகின்றீர்கள். நாடுகளுக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ள விகிதாசாரத்தில் வித்தியாசம் காணப்படுகின்றது. அது தொடர்பில் என்னிடம் மாறுபட்ட கருத்தே உள்ளது. இல்லை, உலக நாடுகள் எப்படியும் நமக்கு 10% செலுத்துகின்றன. வியட்நாம் மற்றும் இந்தோனேஷியா போன்ற நாடுகள் 19 மற்றும் 20% செலுத்துகின்றன. பல நாடுகள் அதிகம் செலுத்துகின்றன. சிறிய நாடுகளுக்கு 10% ஆவதற்கு இடமுள்ளது. எனினும் பெரிய நாடுகள் அதிக தொகையை செலுத்த வேண்டி ஏற்படும். ஏனென்றால் $1 டிரில்லியன் வர்த்தக பற்றாக்குறையுடன் நாம் முன்னோக்கி செல்ல முடியாது. டொனால்டு டிரம்ப் அதனை சரி செய்ய போகின்றார். $1 trillion trade deficit. It's just wrong for America and Donald Trump is going to